ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எமி செயலியில் தகவல்கள் பதிவேற்றம் செய்வதற்காக புதியதாக 1800 கணினி பயிற்சியாளர் நியமிக்கவிருப்பதாக நம்மளோட கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஸோ இது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். பட் இது எதுக்காக அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர்களோட பணி சுமையை குறைக்கிறதுக்காகவும், அதாவது புதிதாக இருக்கக்கூடிய அந்த ஹைடெக் லேபு உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு சரியான நபரை நியமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எம்இஎஸ் பணியில் புதுசாக நம்ம 1800 பேரை நியமிக்கவிருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே பணியில் சேர்ந்தவங்களுக்கான பணி வரன்முறை எதுவுமே இன்னும் சரியாக செய்து முடிக்கலை. ஏறக்குறைய 4 மாதங்கள் நிறைவடைந்திருக்கிற நிலையில் நமக்கான ஊதியம் சரியான முறையில் இன்னும் வழங்கப்படாமல் இருக்குது. இவங்க பணி வரன்முறை அப்படிங்கிறத கொண்டுட்டு வரணும். அதே சமயம் எந்த ஒரு பேட்டர்னுக்குள்ளேயும் ரெகுலரைஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. கேட்ட டேட்டாவே அகைன் அண்ட் அகைன் நம்மளை கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இவங்க எந்த ஒரு டேட்டாவையும் ஃபார்மேட்டாக சேவ் பண்ணி வைக்காமல் இருக்காங்க. நம்மளோட தகவல்களை தினம்தோறும் இந்த நிறைய ஹேர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய ஏஐசி இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இவங்க பணி வரன்முறை மற்றும் பணி பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே இவங்க செய்தாங்க அப்படின்னா தான் புதிதாக நியமிக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் இந்த பணியில். நன்றி. மேலும் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.